ஹாய் வெல்கம் பேக். கிழவரிப்பள்ளி டேம் அதில் வர நச்சு தண்ணி நுர தண்ணி எல்லாம் பற்றி நியூஸில் சோஷியல் மீடியாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் நிறைய பேருக்கு அந்த தண்ணி எங்கேருந்து உருவாக்கி வருது, வேர் தட் கிழவரிப்பள்ளி டேம் ஸ்டார்ட்ஸ், எங்கேருந்து அந்த தண்ணி வருதுன்னு யாராச்சும் கேள்வி கேட்டாங்களா அல்லது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பல வருஷமா அந்த தண்ணி தான் விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போவா நம்ம பிஎம்கே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டேம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இல்லையா? அது என்ன டேம்னா, கர்நாடகாவில் இருக்கிற மேகேதாடுன்ற ஒரு டேம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது கட்டுனா நம்ம மேட்டூருக்கு வர நல்ல தண்ணி நின்றுடும். அதுலேருந்து போகிற விவசாயத்துக்கு போகிற தண்ணி கூட நம்மளுக்கு கிடைக்காது. சும்மா 28 டிஸ்ட்ரிக்ட் அந்த தண்ணியை நம்பி தான் இருக்குது ஃபார்மர்ஸ் எல்லாம். ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கினீங்கன்னா, பெங்களூர் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஐடி கம்பெனி இன் இந்தியான்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியில் ஒரு சவுத் நார்த் ஈஸ்ட் அப்படி 4 பாகமாக பிரித்தோம்னா, இந்த பக்கம் சவுத் சைடு, அதாவது ஒயிட் ஃபீல்டுன்னு இருக்குன்னு சொல்கிறோங்க பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ஃபீல்டில் இருக்கிற வர்த்தூர் லேக் அப்படின்ற மிகப்பெரிய 250 ஏக்கர்ஸ் லேக் இருக்காங்க. அந்த லேக் பார்த்தீங்கன்னா, லேக்குன்னா என்ன சொல்லுவோம், ஏரின்னு சொல்லுவோம். ஆனால் ஏரியில் என்ன வரும், மழை தண்ணி சேவ் பண்ணுறதுக்காக தான் அந்த லேக். பட் ஆனால் எப்போ இந்த ஐடி கம்பெனிஸ், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சோ பெங்களூரில், அப்போதுவே அந்த லேக் வந்து பேட் லேக்காக மாறிடுச்சு. என்ன பேட் லேக்காக மாறிடுச்சுன்னா, 1 பாத்ரூம், 2 பாத்ரூம், 3 பாத்ரூம், இந்த எல்லா பாத்ரூம் தண்ணி மற்றும் தொழிற்சாலையிலேருந்து வர நச்சு தண்ணி எல்லாமே அங்கே வர்த்தூர் லேக், ஒயிட்ஃபீல்டு இருக்கிற லேக்கில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது, வந்து எல்லா தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆகுது. அந்த மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த ஓவர்ஃப்ளோ ஆகும்போது நுரையாக வருது. நிறைய டைம் பெங்களூர் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு நல்லா தெரியும், இந்த ஒயிட்ஃபீல்டு அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு வர்த்தூர் லேக்லேருந்து சுமார் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்ஸ் ஆகணும் அந்த பக்கம் ஏரியா போகிறதுக்கு. அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மழை சீசனில் நுரையா அப்படியே ரோடு ஃபுல்லாக வந்து விழும். அதுவே மக்கள் பாஸ் ஆகி போவாங்க. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நானும் பெங்களூரில் இருந்தேன், நான் படித்ததெல்லாம் அங்கே தான். ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஏரியா, அந்த ஏரி, அதாவது வர்த்தூர் லேக். அந்த லேக்லேருந்து உருவாக்கி அந்த நச்சு தண்ணி வர்றது தான் கிழவரப்பள்ளி டேமுக்கு வருது. ஸோ நாம் தமிழ்நாடு ஸ்டேட் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதுன்னா சொல்கிறதுனா, நாம் கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அங்கே க்ளீன் பண்ணி கொஞ்சம் ரீசோர்ஸ் பண்ணாங்கன்னா, அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல தண்ணி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க கர்நாடகா கவர்மெண்ட். என்ன தெரியுமா அவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்கு வர நல்ல தண்ணி, ரெயின் ஹார்வெஸ்டிங் தண்ணி வந்து மேகேதாடில் கட்டுறாங்க. ஏன் இங்கே கட்ட சொல்லுங்க, வர்த்தூர் லேக் பெங்களூருக்கு ஒயிட் ஃபீல்டில் லேக்கு கட்ட சொல்லுங்க, கட்ட மாட்டாங்க. கட்டுனா பெங்களூரு சவுத்து வெஸ்ட்டு மூழ்கிடும். ஸோ அவங்க கட்ட மாட்டாங்க. அந்த தண்ணி ஃப்ளோ ஆகி போட்டோம், யாருக்கு போனால் என்ன, நாம் தானமாக கொடுக்கலாம். என்ன, கலீஜ் தண்ணி தானமாக கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறோம், அந்த ஒரு தண்ணியே நம்மளுக்கு பல விவசாயிங்க நம்பி இருக்கிறாங்க. ஒசூர், கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் காவேரிப்பட்டினம், பல டிஸ்ட்ரிக்ட் அந்த தண்ணி தான் நம்பி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த தண்ணியை, இப்படி வர தண்ணி எந்த விவசாயத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. எந்த வந்து போரில் வர தண்ணி கூட நல்லா இருக்காது. ஸோ பெங்களூர் கவர்மெண்ட் தான் வந்து இந்த வர்த்தூர் லேக்கை வந்து ரெடி பண்ணணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும், அவ்வளோதான். பட் இந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உருவாகிற இடத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கு. வந்து சேர்ற இடத்துல நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா பிகினிங் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த வர்த்தூர் லேக். அந்த லேக்கில் நீங்கள் தெரியாதவங்க போய் பாருங்கள், நான் மேப்பை போட்டு காட்டுறோம், நிறைய பேருக்கு தெரியாது.
பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. தமிழ்நாட்டுல சில பேருக்கு தெரியும் எங்கேருந்து வருதுன்னு. பட் மெயினா அது உருவாக்குற இடம் வந்து பெங்களூர் தான். கரெக்டா பாருங்க. இதுதான் வந்து பெங்களூர். இந்த பெங்களூர் லேக் இதுதான் வர்த்தூர் லேக். இதை ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த பெங்களூர் நல்லா தெரியுதுங்களா? இந்த பெங்களூர்லேருந்து அப்படியே மைனஸ் பண்ணுங்கன்னா, ஜூம் மைனஸ் பண்ணுங்கன்னா, இதுதான் வந்து வர்த்தூர் லேக். அந்த ப்ளூ லைன் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இந்த லேக். அந்த வர்த்தூர் லேக் தண்ணி வந்து அந்த பக்கம் போகிறது வந்து அதுலேருந்து ஒரு ஏரியிலேருந்து வருது, அவுட்டர் பெங்களூர்லேருந்து. அதை அப்படியே இங்கே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலர் லைன் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒசூரில் வருது. ஒசூர்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே பாகலூர். பாகலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழவரப்பள்ளி டேம். இந்த கிழவரப்பள்ளி டேம்லேருந்து தான் அப்படியே நம்ம பார்த்தோங்கன்னா அப்படியே ஜூம் மைனஸ் பண்ணுறோம் பாருங்கள். அதுலேருந்து அப்படியே கேஆர்பி டேம் கிருஷ்ணகிரிக்கு வரும். அந்த கிருஷ்ணகிரி டேம்லேருந்து தான் நம்ம அப்படியே நம்ம லைனாக அப்படியே நம்ம அப்படியே போகும். அந்த லைனை நீங்கள் ஐடென்டிஃபை பார்த்தீங்கன்னா போனால் அது அப்படியே நம்ம காவேரிப்பட்டினம்லேருந்து அப்படியே நம்ம பாருங்கள் இங்கே நல்லா தெரியுதா? இதுதான். இதுலேருந்து அப்படியே நம்ம காவேரிப்பட்டினம், அதுக்கப்புறம் அப்படியே லைனாக போகும் பாருங்கள். இதுதான் நான் மெயினாக முன்னே சொன்னேன். நான் அந்த பெங்களூர் ஒருத்தர் ஸோ சீக்கிரமாக அந்த கிழவரைப்பள்ளி டேம் க்ளீன் ஆகணும். அதை வந்து நம்ம சரி பண்ணணும். நம்ம கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். அவங்க தான் இதை வந்து டேக் ஆஃப் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.